வணக்கம் மக்களே, இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 டக்கர். இந்த உலகத்துல விசித்திரமான விஷயங்கள் நிறையவே இருக்கு. அப்படி ஒரு விசித்திரம் தான் கலர் மாறும் சிட்டுக்குருவி. உலகத்திலேயே காஸ்ட்லியான இந்த சிட்டுக்குருவியை பத்தின 12 டக்கரான தகவல்கள் உங்களுக்காக. சுராகவ் ஹம்மிங் பேர்ட் அப்படின்னு சொல்லப்படுற இந்த சிட்டுக்குருவி பார்க்கறதுக்கு மைனாவையும் சிட்டுக்குருவியையும் மிக்ஸ் பண்ண மாதிரி இருக்கும். இதோட ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது கழுத்தை ஒரு பக்கம் திருப்பிச்சுன்னா பிளாக் கலர்ல மாறும். அதையே இன்னொரு பக்கம் திருப்பிச்சுன்னா பிரவுன் கலர்ல மாறும். நல்லாவே கழுத்தை திருப்பிச்சுன்னா பிங்க் கலர்ல ஜொலிக்கும். கலர்ஃபுல்லா பல வித்தைகளை காட்டுறேன். இந்த சுராகவ் சிட்டுக்குருவி அதிக அளவுல வட அமெரிக்கால தான் பார்க்க முடியும். காட்டு பகுதியில அதிகமாகவும் சில டைம்ல குடியிருப்பு சைட்லயும் இதை பார்த்திருக்காங்க. ஆரம்ப காலகட்டத்தில் இது வெறும் சிட்டுக்குருவி அப்படின்னு விட்டுருக்காங்க. அப்புறம் தான் அது கழுத்து பகுதியில இந்த கலர் மாற்றத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டு அதை கபக்குன்னு பிடிச்சி ஆராய்ச்சி எல்லாம் பண்ணி வெளி உலகத்துக்கு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த சிட்டுக்குருவியை வச்சு உலக அளவுல கல்லா கட்டிட்டு இருக்காங்க. இந்த சுராகவ் ஹம்மிங் பேர்டு வந்து தலைப்பகுதி பாத்தீங்கன்னா சிகப்பு கலர்ல இருக்கும். அதோட உடல் பகுதி பட்டு துணி போத்துன மாதிரி பச்சை கலர்ல இருக்கும். அதோட சிறகு பாத்தீங்கன்னா பச்சை கலர்லயும் ரெட் கலர்லயும் மிக்ஸ் ஆகி இருக்கும். இது பறக்கும் போது ஒரு பட்டு துணி மேல கலர் கலரா லைட் அடிச்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஜொலிக்கும். இந்த சுராகவ் ஹம்மிங் பேர்டை பத்தி ரிசர்ச் பண்ணி வெளி உலகத்துக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிட்டுக்குருவியை பிடிச்சி உட்கார வச்சு அதை சுத்தி 19 கேமராக்கள் வச்சு 62 நாள் அதை கேப்சர் பண்ணியிருக்காங்க. டெய்லி அது கலர் மாறுறதை வச்சு இதை தான் ஃபைனல் அப்படின்னு சொல்லிட்டு வெளி உலகத்துக்கு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. நம்ம ஆளுங்களை நம்ப வைக்கிறதுக்கு எவ்வளவு போராட வேண்டியதா இருக்கு. இந்த சுராகவ் சிட்டுக்குருவி ரொம்ப சுத்தபத்தமா இருக்கும். அது எந்த அளவுக்குன்னா, தன்னோட உடம்புல ஒரு அழுக்கோ இல்ல தண்ணியோ பட்டுருச்சுன்னா உடனே போய் குளிச்சிரும். குளிச்சுட்டு தன்னோட உடம்ப வேகமா ஆட்டி சுத்தப்படுத்திடும். எந்த அளவுக்கு ஸ்பீட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு செகண்டுக்கு 55 முறை உடம்ப குளுக்குமா. அப்பாடி, இவ்வளவு வேகமா? உனக்கு எனக்கு செட்டே ஆகாது. இந்த சுராகவ் சிட்டுக்குருவிக்கு ஒருத்தனுக்கு ஒருத்தி அப்படின்ற கான்செப்ட் செட்டே ஆவாதான். அது ஆண் குருவியோ பெண் குருவியோ ஒரு தடவை ஒரு ஜோடியோட இணைஞ்சதுன்னா அடுத்த டைம் அந்த ஜோடி பக்கம் தலை வச்சே படுக்காதான். நெக்ஸ்ட்னு போயிட்டே இருக்குமா. நோ கமெண்ட்ஸ். இந்த சுராகவ் சிட்டுக்குருவி தான் இன்னைக்கு காஸ்ட்லியஸ்ட் பேர்ட் இன் தி வேர்ல்ட் அப்படின்னு பேர் எடுத்திருக்கு. ஏன்னா இது கலர்ஃபுல்லா இருக்கிறதுனால நிறைய பணக்காரங்க இதை வீட்டில் வாங்கி வளர்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. அதனாலேயே சில வருடத்துல இதோட காஸ்ட் வந்து ரொம்ப எகிரிடுச்சு. அதாவது இன்னைக்கு இந்தியன் மதிப்புல இதோட காஸ்ட் எவ்வளவு தெரியுமா? 25 லட்சம் ரூபாய். ஒரு சிட்டுக்குருவியோட விலைங்க. எனக்கும் ஒரு 10 வளர்க்கணும்னு ஆசை. ஆனா ஒரு பிரச்சனை, காசு இல்லை. இந்த சுராகவ் சிட்டுக்குருவி எப்படி கலர் மாறுது அப்படிங்கறத ஆராய்ச்சியில கண்டுபிடிச்சிருக்காங்க. இதோட கழுத்து பகுதியில் பாத்தீங்கன்னா கேரட்டின் அப்படின்ற ஒரு லேயர் இருக்கு. அது மேல வெயில் படும்போது அதோட இறகுகள் கலர் ஆட்டோமேட்டிக்கா மாறுது. இந்த சேஞ்சஸ் வந்து நைட்ல நடக்கிறது இல்ல. அப்போ உன்னோட கலர் சேஞ்சஸ் வந்து உன்கிட்ட இல்ல, சூரியன் கிட்ட இருக்கு. இந்த சுராகவ் சிட்டுக்குருவி காடுகள்ல மட்டும் இல்ல வீடுகள்லயும் வளர்க்கப்படுறதுனால இது எத்தனை இருக்கு அப்படிங்கிற எண்ணிக்கையை கணக்கெடுக்கிறதுல சிக்கல் ஏற்பட்டிருக்கு. ஆனாலும் அதை தாண்டி லிஸ்டும் கொடுத்திருக்காங்க. இன்னைய தேதிக்கு உலக அளவுல 15 லட்சம் சுராகவ் சிட்டுக்குருவிகள் வாழுது அப்படின்னு சொல்றாங்க. இதை பற்றி நல்லா கள்ளா கட்டுறாங்கல்ல, அதனால இது அழியாது, நல்லா வளரும். இந்த சுராகவ் சிட்டுக்குருவிக்கு இந்த கூட்டு குடும்பம் அப்புறம் ஒன்னா சேர்ந்து வாழ்றது இந்த மாதிரி கான்செப்ட்ல இஷ்டமே கிடையாதான். அதனாலதான் அந்த குருவிங்க என்ன பண்ணும்னா, இனப்பெருக்கம் டயத்துல தன்னோட ஜோடியை தேடி போகும். ஆண் குருவிகள் பெண் குருவிகளை பார்த்து விசில் அடிக்கும். பெண் குருவிகள் அழகா வந்துடும். அதே நேரத்துல பெண் குருவிகள் ஆண் குருவிகள் கண்டுக்கல அப்படின்னாலுமே உன் கதை என்ன அப்படின்னு சொல்லிட்டு தானாவே அப்ரோச் பண்ணுமா. இதுக்கு மேல நம்ம டீடைலா பேச வேண்டாம். இந்த சுராகவ் ஹம்மிங் பேர்டு வந்து அதிக அளவுல மரத்துல உட்காராது, பறந்துகிட்டே தான் இருக்கும். இதோட சாப்பாடு அப்படின்னு பாத்தீங்கன்னா சின்ன சின்ன பழம், இலைகள், அப்புறம் புழு, பூச்சி இதெல்லாம் சாப்பிடும். இல்ல ஹைலைட்டான விஷயம் என்னன்னா, இது ஸ்பீடா பறந்துகிட்டு இருக்கும் போது கூட ஏதாவது பூச்சி கிராஸ் ஆச்சுன்னா டப்புன்னு கவ்விடும். பெண் சுராகவ் சிட்டுக்குருவிகள் இனப்பெருக்கம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூடு கட்டி முட்டை போடும். அந்த முட்டைகளை 16 நாள் குஞ்சு பொரிக்கும். அதுக்கப்புறம் குஞ்சு வெளில வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு சில நாட்கள் அப்படியே மேலோட்டமா அதை பாதுகாக்கும். அதுக்கப்புறம் வெளில போ, நீயே போய் உன் லைஃபை பாத்துக்கோ அப்படின்னு துரத்தி விட்டுரும். வித்தியாசமான தாய் பறவை. ஓகே மக்களை, மீண்டும் சந்திப்போம். இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 டக்கர் வித் மீ, உங்கள் துரைராஜ் ஜெயசீலன்.